ஆக்சுவலா ஒரு சுமத்திய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, நாகை சார்ந்த பகுதிகளில் மீன்வளம் சார்ந்து மாணவர்கள் படிப்பதற்கான கல்லூரி எதுவும் இல்லைன்னு சார் அது வந்து இருக்கின்ற ஜெயலலிதா எப்போ பண்ணிட்டாங்க, கண்டிப்பா பண்ணிட்டாங்க. அதுதான் சாதாரண ஒரு நாடுகள் படிக்கக்கூடிய அந்த அரசியல் ஞானம் இருந்தால் கூட அவங்களுக்கே வந்து தெரியும். ஓ இப்படி ஒண்ணு அவர் சொன்ன ஒரு 3 குற்றச்சாட்டுகள் வச்சாரு. என்னென்ன வச்சாரு அப்படின்னா, நாகை பகுதிகளில் மீன்வளம் சார்ந்த கல்லூரிகள் இல்லைன்னாரு, அது இருக்கின்றதை நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அலையாத்தி காடுகளை சரியா பராமரிக்கிறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. 45 சதுர அடியில இருந்த அலையாத்தி காடுகள் ஒரு 90 சதுர அடியா தமிழக அரசு தான் அது விரிவடை செஞ்சிருக்காங்கன்ற இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 3வது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் வரும்பொழுது எனக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிற தமிழக அரசு பிரதமர் மோடி வரும்பொழுது விதிக்குமா கேட்டாரு. அதுக்கு தமிழக அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க 20 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சரியான பதிலா இருக்கு. பிரதமர் ஆமா கரெக்ட் தான். பிரதமர் வரும்போது ஒரு எந்த மாதிரி நிலையில இருந்தாலும் தெரியல. சரி, பிரதமர் சென்னைக்கு வரும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு சொல்றாருல, இப்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு மட்டுமே கட்டுப்பாடு கிடையாது, பிரதமருக்கும். இது எதுக்காக இந்த கட்டுப்பாடு எதுக்குன்னா மக்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக மட்டுமே கிடையாது, வந்த பிரதமரை பாதுகாக்கணும்.